எப்ஸ்டீன் ஃபைல்ஸுக்கும், இந்த படத்துக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு. எப்ஸ்டீன் ஐலேண்ட்ல நடந்த நெறைய விஷயங்கள இந்த படத்துல மேலோட்டமா காட்டியிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் இறந்ததுக்கு காரணமே இந்த படம் தான். இந்த மாரிலாம் நெறைய பேர் உங்ககிட்ட வந்து சொல்லும்போது, எப்படி அந்த படத்த பார்க்காம இருப்பீங்க? கண்டிப்பா பார்ப்பீங்கல்ல. அதே மாரி தான் நானுமே இந்த படத்த பார்க்க ஆரம்பிச்சேன். இந்த படத்தோட பேரு ஐஸ் வைட் ஷட். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் 1 ஹார பார்க்கும்போது, நான் வேற ஏதோ படத்த பார்க்க வந்துட்டேனா? இந்த படம் அந்த படம் தானா? ஏதோ எப்ஸ்டீன் ஃபைல் அது இதுன்னு சொன்னாங்களே அப்டின்ற மாரிலாம் நானுமே நெனச்சேன். அப்புறம் போக போக தான் தெரியுது. ஓகே இப்படிலாம் பண்ணுவாங்களா? இப்படிலாம் இருக்கா? அப்டின்ற ஒரு நெறைய ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம மண்டைக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா ஓட ஆரம்பிச்சுரும். அண்ட் மேபி நம்ம இந்த படத்த வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திருந்தோம்னா, இந்த படத்த நம்ம எப்படி பார்த்திருப்போம்னா, நெறைய அடல்ட்ரி சீன், நெறைய நியூடிட்டி இருக்கக்கூடிய ஒரு படம். ஓகே இந்த மாரிலாம் இருக்காங்க போல அப்டின்ட்டு மேலோட்டமா படத்த படமா பார்த்து நம்ம விட்டு போயிட்டு இருப்போம். பட் ஆஃப்டர் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் இந்த படத்த பார்க்கிறதால, நெறைய விஷயங்கள நம்மளால ஈஸியா கம்பேர் பண்ணிக்க முடியுது. அதனால நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் வந்து ஆட்டோமேட்டிக்கா உருவாகுது. அண்ட் இந்த படத்த சுத்தி நெறைய கான்ட்ரோவர்சியுமே நடந்திருந்துச்சு அந்த டைம்ல அப்டின்ற மாரி படிச்சிருந்தேன். லைக் எப்டின்னா, இந்த படத்தோட டைரக்டர் நெறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்டின்ட்டு தாராளமாக சொல்லலாம். ஏன்னா, ஒரு சூப்பரான ஒரு ஃபிலிம் மேக்கர். ஸோ, அவரு வந்து நெனச்ச படம் இந்த படம் கிடையாது. அவரு நெனச்ச ஒண்ணு எடுத்தாரு. பட் அதுக்கப்புறமா அவருக்கே தெரியாம அவரோட மறைவுக்கு அப்புறமா வேற மாரி மாத்தியிருந்தாங்க எடிட்ல அப்டின்ற மாரியான ஒரு சில கான்ட்ரோவர்சிஸ் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. மேபி அந்த டைரக்டர் இறந்ததுக்கு காரணமும் இந்த படம் தான். இந்த படத்த எடுத்ததால தான் அந்த டைரக்டர் இறந்துட்டாரு, சாவடிச்சுட்டாங்க அப்டின்ற மாரி கூட நெறைய விஷயங்கள் இன்னைக்கு வரைக்கும் பேசப்பட்டுட்டே இருக்கு. பட் எனிவேஸ் இந்த படம் இப்போ இருக்கு. ஆப்பிள் டிவில இருக்கு. மேபி நீங்க வந்து இந்த டெலிகிராம் பாட் ஏதாச்சும் வச்சிருந்தீங்கன்னா, ஐஸ் வைட் ஷட் அப்டின்றது இந்த படத்தோட பேரு. பாருங்க. ஃபேமிலியோட பார்க்காதீங்க. தனியா பாருங்க. ஏன்னா நெறைய நியூடிட்டி அண்ட் அடல்ட்ரி கன்டென்ட்லாம் இந்த படத்துல இருக்கு. தனியா பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.